கொத்தவரங்காய் வச்சு சூப்பரான குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோம்னா கொத்தவரங்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கும் போதே வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ பாக்கில் வந்து கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சைஸில் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த வெங்காயம் தக்காளி கொத்தவரங்காய் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தண்ணி விட்டு நிறைய அப்புறம் இப்போ மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிக்கலாம். நமக்கு சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதோட நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் சாப்பிட்றதுனால வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதனால் வாரத்துக்கு ஒரு முறை வந்து கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை கொத்தவரங்காய் வந்து சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.